அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்முடைய பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள்லாம் மார்க் ஏண்டா குறைஞ்சிது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க. கம்மியாயிடுச்சுப்பா, மார்க் திருத்துறப்போ அந்த வாத்தியார் வீட்டுக்காரியோட சண்டை போட்டு வந்திருப்பார், அந்த கோவத்தை என் பேப்பரில் காமிச்சிட்டார்ப்பா அப்படின்னு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அப்பாவே இப்போல்லாம் பிள்ளைங்கக்கிட்ட கேட்குற மாதிரி ஏதாவது கேட்டால், பசங்க மார்க்கு பற்றி வெளிப்படையாக அப்பாட்ட பேசுகிற பையனாக இருந்தால் இது மாதிரிலாம் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பாங்க. இப்போல்லாம் அப்பாவும் கண்டுக்கிறதில்ல, பசங்களும் மார்க்குன்ற மேட்டரை பெருசாகவே எடுத்துக்கிறதில்ல. பரவாயில்ல விடுங்க அப்படின்னு பிள்ளைங்க ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. வீட்டில் மனைவியோடு சண்டை போட்டு விட்டு அந்த கோபத்தை தன்னுடைய பேப்பர் திருத்துறப்போ வாத்தியார் காமிச்சார் அப்படின்றது வாத்தியார் திருத்துறதை பற்றி இல்லைங்க. இந்த ஒரு இடத்தில் ஏற்பட்ட கோபம், ஒரு இடத்தில் ஏற்பட்ட சிக்கல், வருத்தம், அதை மனசில் வச்சுக்கிட்டு அதை அப்படியே ஊற போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது எதிரே பாராமல் வேறு ஒரு இடத்துல அது வெளிப்படும். இது மனித மனத்தினுடைய இயல்பு. ரஜினிகாந்த் ஒரு படத்தில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார், கதம் கதம் அப்படின்னு. நடந்தது தான் அப்படின்னு. பாபா திரைப்படம்னு நினைக்கிறேன். நடந்து போச்சு, இனிமேல் அதை பற்றி பேசிக்கிட்டு என்ன பிரயோஜனம்? ஆனால் நம்ம திரும்ப 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 பழைய பகை, பழைய கோபம், பழைய துரோகம், பழைய விரோதம் இதெல்லாம் வருஷக்கணக்காக உள்ளுக்குள்ளே வச்சுக்கிட்டு டென்ஷன் பார்ட்டிங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. எதுக்காக அதெல்லாத்தையும் விட்டுவிட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த பழைய எண்ணம், பழைய வெறுப்பு மனசுக்குள்ளே பத்திரமாக வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கிங்க, சம்மந்தப்பட்டவனுக்கு அதனால் ஒன்றும் இல்லை, அந்த சம்பவத்தோட சம்மந்தமே இல்லாதவங்க பேர்லலாம் இது வெளியாகிக்கிட்டு இருக்கும். ஆஃபீஸில் மேனேஜர் திட்டாருன்னா மேனேஜர் பேரில் கோபத்தை காட்ட முடியாமல் சில பேர் வீட்டுக்கு வந்து மனைவி கிட்ட காட்ட, அந்த அம்மா அந்த எரிச்சல் கோபத்தை அவர்கிட்ட காட்ட முடியாமல் பிள்ளைங்க பேரில் காட்ட, பிள்ளைங்க அந்த கோபத்தை அது வளர்க்குற நாய்க்குட்டி மேலே காட்ட, இது இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். காட்டுன்னு காட்டுறேன் பார் அப்படின்றது இப்படி தான் அடுத்தவங்க பேரில் அது காட்டிக்கிட்டே போகும். ஒருத்தர் டாக்டர்கிட்ட போய், டாக்டர் நான் பூனையை முழுங்கிட்டேன் டாக்டர் அப்படின்னார். டாக்டருக்கு தூக்கி வாரி போட்டுது. சரி, இது வேறு மாதிரி கேஸ் போல் இருக்குது அப்படின்னு. அப்படியா, எப்போ முழுங்கினீங்க, என்ன ஆச்சு, ஏன் இப்படினால, ஏன் நீங்கள் யோசித்து சாப்பிட்ருக்க வேணாமா அப்படின்லாம் அவரும் ரொம்ப தீவிரமாக இவரை கேட்குறாரு. இவருக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய போகிறார் அப்படின்னு அவர் பேரில் ஒரு நம்பிக்கை வரணுன்றதுக்காக. அப்படியா, சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, சரி எந்த இடத்துல பூனை இருக்குது, வலது பக்கத்தில் இருக்கா இடது பக்கத்தில் இருக்குதா, அது வலிக்குதா, உள்ளுக்குள்ளே கத்துதா, கத்துற சத்தம் உங்களுக்கு ஏதாவது கேட்குதா, இப்படிலாம் அவர் பேசிகிட்டு இருக்கிறார். இப்போ வந்தவருக்கு டாக்டர் பேரில் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. அப்பா டாக்டர், நான் எவ்வளோ பேர்கிட்ட போனேன், யாரும் நம்பலை, நீங்கள் தான் நல்ல டாக்டர், நான் சொல்கிறத உண்மையிலேயே நம்புறீங்க, ரொம்ப நன்றி டாக்டர், எனக்கு நீங்கள் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நான் வேறு யார்ட்டையும் போகிறதா, கவலையே படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு டாக்டர் ஒரு முடிவு பண்ணார். என்ன, இவருக்கு மயக்க மருந்து கொடுத்து கொஞ்ச நேரம் கழித்து அந்த மயக்கத்துலேருந்து இவர் தெளிஞ்ச பிறகு கட்டில் கடியிலேருந்து ஒரு பூனையை எடுத்து இவர்கிட்ட காமிச்சு, நீங்கள் முழுங்கிற பூனையை வெளியில் எடுத்துட்டேன் பாருங்கள் அப்படின்னு இவருக்கு சொல்லிட்டோம் அப்படின்னா இவர் திருப்தியாக எந்திரிச்சு போயிடுவார் அப்படின்னு டாக்டர் முடிவு பண்ணார். அதே மாதிரி கட்டில் படுங்கன்னு வச்சு அவருக்கு மயக்க மருந்து கொடுத்து, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாம் சரியாயிரும், நான் உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த பூனையை வெளில எடுத்துடுறேன் அப்படின்ட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் மயக்கம் தெளிஞ்ச பிறகு கட்டில் ஒரு பூனையை தூக்கி காமிச்சார். பார்த்தீங்களா, இதுதாங்க நீங்கள் முழுகிற பூனை அப்படின்னு. அவர் ஒன்றே, ரொம்ப நன்றி டாக்டர், இப்படி ஒரு உதவியை நான் எதிரே பார்க்கல, எனக்கு பெரிய உதவி பண்ணி எனக்கு ரொம்ப நல்லது பண்ணியிருக்கேன் டாக்டர் அப்படின்ட்டு. டாக்டர் அப்படின்னார். ஏங்க என்னங்க பிரச்சனை, தப்பாக பண்ணிட்டீங்க டாக்டர்னு. என்னங்க தப்பு, நான் முழுங்கினது கருப்பு பூனை, சரி நீங்கள் காமிக்கிறதோ வெள்ளை பூனை. அப்படியாப்பா, ஆமாம் டாக்டர், இதுலேருந்து என்ன தெரியுது, ஒன்று நல்லா தெரியுது டாக்டர், நான் முழுங்கின கருப்பு பூனை இன்னும் வயிற்றில் தான் இருக்குது, ஆனால் அது போய் உள்ளுக்குள்ளே குட்டி போட்டிருக்குது, அந்த குட்டி பூனை வெள்ளை பூனை அதை தான் நீங்கள் வெளியில் எடுத்துருக்கிறீங்க, முழுங்கின பூனை இன்னும் உள்ளே தான் இருக்குது டாக்டர். டாக்டர் என்ன பண்ணுவார்? இது ஏதோ பூனையை பற்றின கதை இல்லைங்க. நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பழைய விரோதம், பழைய பகை, பழைய கோபம் இதெல்லாம் கூட உள்ளுக்குள்ளே போய் குட்டி போடும். குட்டி போட்டு வேறு ஒரு நிறத்தில் அது உருவாகி வெளியாகும்.
டாக்டர்ஸ் வந்து இதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி நம்ம பேரில் அக்கறை இருக்கிறவங்க இதுக்கு ஒரு நம்முடைய கோபம் வேண்டாம், விரோதம் வேண்டாம் அப்படின்னு நல்லது சொன்னாலும் அவங்க தான் தப்பாக சொல்கிறாங்கன்னு நமக்கு நல்லதுன்னு நினைக்கிறவங்க பேர்லேயும் ஒரு கோபம் வரும். அப்போ உள்ளுக்குள்ளே செல்லுகின்ற பழைய விஷயங்களை எல்லாம் கதம் கதம் என்று தூக்கி போடுங்கள். சென்றதினி மீளாது மூடரே. அப்பா, பாரதி எழுதுகிறான், மகாகவி பாரதி. அவன் சில சமயத்தில் தான் கடுமையான வார்த்தைகளை சொல்லி தமிழ் மக்களுக்கு அறிவுரை சொல்லுவான். சில சமயம் கடுமையான வார்த்தை பிரயோகத்தை பாரதி பயன்படுத்துவான். ரொம்ப அற்புதமான வார்த்தைகளை தேடி தேடி எழுதுகிறவன் தான். 12,000 ஆண்டுகள் தாதராகி அழிக என தோன்றுமே அப்படின்னு எழுதுகிறான் ஒரு இடத்துல. உங்கள் மூட பழக்க வழக்கங்கள் கண்மூடித்தனமாக அடிமைத்தனத்திலேயே சுகம் கண்டு வாழறீங்களே, இந்த சுகத்திலிருந்து வெளியில் வரத்துக்கு உங்களுக்கு மனசு வரலன்னா 1000 ஆண்டுகள் நீங்கள்லாம் அடிமைகளாகவே இருந்து தொலைங்கடா அப்படிங்கிறான். அப்போ சுதந்திரம் பெறத்துக்கு முன்னால். அப்போ பாரதிக்கு ரொம்ப கோபம் வந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு கடுமையாக வார்த்தையை பயன்படுத்துவான். இப்போ சொல்கிறான் பாருங்க, எப்பா விடுப்பா, மறந்தது நடந்து போச்சு, விடு, அதை நினச்சிட்டு இருக்காத, சந்தோஷமாக இரு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், சென்றது இனி மீளாது மூடரே அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நடந்ததே நினச்சிட்டு இருக்காதீங்க, விடுங்க. இறைவன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு தான் அந்த அனுபவத்தை கொடுத்துருக்குறான். இன்று புதிதாய் பிறந்தோம், இன்றைக்கி தான் நீங்கள் பிறந்ததாக நினச்சிங்க, சந்தோஷமாக இருங்கள். மனம் புதிதாக மாறட்டும், புதிதாக மலரட்டும். இதற்கு பிறகு ஒவ்வொரு வினாடியும் ஆனந்தத்தின் உச்சம்தான். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.